إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله அம்மா பஅத். சர்வ வல்லமையும் அதிகாரமும் படைத்த இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் என்பதை சமர்ப்பித்துவிட்டு இஸ்லாமிய மார்க்கத்தின் இன்றியமையாத ஒரு நம்பிக்கையினுடைய அடித்தளம் என்பது எந்த உலகத்தில் நாம் வாழுகிறோமோ இந்த உலகம் ஒரு நாள் அழியும். அப்படிப்பட்ட அந்த அழிவினுடைய அடையாளங்களை அல்லாஹுடைய தூதர் தெளிவான முறையிலே சொல்லியிருக்கிறார்கள். ஏன் இதை இந்த நேரத்தில் நாம் பதிவு செய்ய வேண்டிய கட்டாய கடமையில் இருக்கிறோமானால், எந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இன்றைக்கு சிலுவையிலே அறைந்த நாளாக உலகம் முழுக்க இருக்கின்ற கிறிஸ்துவர்களால் அனுஷ்டரிக்கப்படுகிற ஒரு தினமாக இது இருக்கிறதோ, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னஹு லஇல்முல் லிஸ்ஸாஅ, குர்ஆனிலே இறைவன் சொல்லுகிறான், அந்த நாளுக்கான அறிவாக அடையாளமாக அவர் இருக்கிறார். அவர் சிலுவையிலே அறையப்படவும் இல்லை. ஒமா கத்தலுஹு ஒமா ஸலபுஹு என்று குர்ஆன் தெளிவாக அறிவித்து உறுதியாக சொல்கிறது. எந்த ஈசாவை அவர்களை சிலுவையில் அறைந்ததாக நம்புகிறாங்களோ அவர் சிலுவையில் அறையப்படவும் இல்லை, கொல்லப்படவும் இல்லை. ஆனால் நாம அந்த ஈமானுடைய புரிதலை சரியான முறையில் உள்ளத்தில் தாங்கி இருக்கிறோமா? இன்றைக்கு உலகம் முழுக்க அறிவியலாளர்கள் பல்வேறு வகையில் ஆய்வு செய்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலமாக ஏதோ ஒரு குளோபல் வார்மிங், உலகத்திலே ஒரு வெப்பமயமாதல் உருவாகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தவங்க கிளைமேட்டே சேஞ்ச் ஆகி கொண்டிருக்கிறது என்று சர்வதேச அளவில் ஆய்வு செய்கிறார்கள். நாசா உட்கார்ந்து அறிக்கை வெளியிடுகிறது. இதற்காக வேண்டி பல்வேறு தலைவர்களை அழைத்து ஆலோசனை கூட்டம். ஏன்? ஏதோ ஒரு புவியியல் மாற்றம் உண்டாகுதுன்னு. ஆனா 1400 ஆண்டுகளுக்கு முன்பு குர்ஆன் சொல்லியதே, யௌம தக்தி ஸமாஉ பிதுகானின் முபீன், தெளிவான புகை மூட்டத்தை வானம் வெளிப்படுத்தக்கூடிய நாள் என்று அவை பற்றி எல்லாம் இன்றைக்கு அறிவியலாளர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆனா நம்முடைய ஈமான் ஏதேனும் ஒரு மாற்றத்தை அடையுதா? எந்த உலகத்தில் வாழுகிறோமோ இந்த உலகத்தின் அழிவுக்குண்டான பல்வேறு அடையாளங்கள் நடக்குது. இதோ அரபு நாடு இன்றைக்கும் இங்கே உட்கார்ந்து கொண்டு கள்ள சலபிகளாக அங்கிருந்து சல்லிகளை பெற்றுக்கொண்டு அதை பற்றி வாய் மூடி மௌனிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்களே. மார்க்கத்தை பேசுவதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் என்று மார்த்தட்டக்கூடியவர்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மில்லத் என்ற பெயரிலே மும்மதத்துக்கான ஒப்பந்தம் போடுறானே. ஏன்? எதுக்காக? எது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம்? குர்ஆன்ல அல்லாஹ் ஆயத்தை வைத்திருக்கிறான், அவர் யூதராகவும் இல்லை கிறிஸ்துவராகவும் இல்லைன்னு. உண்மை வழியில் நின்ற முஸ்லிமாக இருந்தார். இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹில் அல்லதி ஃபத்தர ஸமாவாதி வல் ஹனீஃபா அப்படிங்கிற அந்த இன்னைக்கும் சில பேர் அதை தொழுகையினுடைய ஆரம்பமாக கூட ஓதுவாங்க. அது அவர் சொன்னது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது. வானங்களையும் பூமியையும் படைத்த இறைவனின் பக்கம் தன் முகத்தை திருப்புறேன். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் பெயரால அரபு நாடுகளில் ஆரம்பித்து விட்டது. குளோபல் ரிலிஜியன் என்ற பெயரில் யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் ஒருங்கிணைத்து இதெல்லாம் என்ன காட்டுது? எந்த அரபுலக மண்ணிலே என்னுடைய குடும்பத்திலிருந்து என்னுடைய சந்ததியிலிருந்து ஒருத்தர் வருவார், ஆட்சி பீடத்தில் உட்காருவார், என் பேரோடு அவர் பேரும் ஒத்திருக்கும், அவருடைய தகப்பனார் பேரும் என் தகப்பனார் பேரும் ஒத்திருக்கும். ஃபாத்திமா என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய குடும்பத்தின் பின்னணியில் இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளையான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்களே, அவர்களுடைய வாரிசுதாரர்கள் இருந்து வருவார் என்று மஹ்தின்னு ஒருத்தரை பத்தி சொன்னாங்களே. இன்னைக்கு உலகம் முழுக்க அநியாயத்தினுடைய அக்கிரமத்தினுடைய ஆட்சி பீடங்களிலே பல்வேறு மன்னர்கள் உட்கார்ந்து இருக்கிறான். நியாயத்தை நிலைநாட்ட தவறுகிறார்கள். அக்கிரமம் தான் உலகத்தில் மேலோங்கி நிற்குது. நியாயமா நிற்குது? மக்களுக்கான ஆட்சியா நடக்குது உலகத்தில்? சற்று யோசித்து பாருங்கள். பல்வேறு வகையிலான அடையாளங்கள் மாறிக்கொண்டு வருகிறது. நாம சரியான விதங்களிலே உலக வரலாறுடைய பாடங்களையும் படிக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன முன்னறிவிப்புகளுடைய புரிதலும் இருக்கணும். ஏன்னா அதுவும் ஈமான்ல உள்ளது. ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலாட்ட கேட்கும்போது வெறும் ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, இஹ்சான்னா என்னன்னு கேட்டுட்டு விட மாட்டாங்க. ஒரு சபையில் வந்து கேட்பாங்க,
வெள்ளை வெள்ளையர் என்று அவர்கள் வித்தியாசமான ஒரு தோற்றத்திலே மக்கள் யாருக்கும் தெரியல யாருன்னு இவரு. ஆனா கேள்வி கேட்பாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. அப்படி கேட்டுக்கிட்டு வரும்போது ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லுவாங்க. அதுல அவங்க நாலாவதா கேட்கறது என்னது? கியாமத் நாளை பத்தி சொல்லுங்கன்னு. ஏன் கியாமத் நாளை பத்தி தெரியணும்? இந்த உலகத்தின் மீது பற்றும் ஆசாபாசங்களும் கொண்டு வாழ்றமே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, வெறி நாய்கள் வேட்டையாடுவது மாதிரி உணவு தட்டை நோக்கி கைகள் விரைவது மாதிரி எல்லா திக்கிலிருந்து எதிரி வருவானு. இன்னைக்கு எதிரி வரானா? உண்மையிலே ரசூலுல்லாஹ் சொன்ன அடையாளங்கள் நடந்துகிட்டே இருக்குது. எந்த அடையாளத்தை நோக்கி ஒரு உலகத்துக்குண்டான வார், உலகளாவிய அளவில் 3வது உலக யுத்தம் நடைபெறும் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ் ஒரு பெரிய உலகத்தில் இருக்கிற சர்வாதிகாரிகளுக்கு மத்தியில் யுத்தம்லாம் நடக்கும். இன்னைக்கும் அந்த யூப்ரட்டிஸ் நதி வத்திக்கிட்டு இருக்கு. 70% மேல் வத்தி விட்டது. ரசூலுல்லாஹ் சொன்னது அன்னைக்கு. இன்னைக்கு ஆய்வு செய்யறான், கிளைமேட்டை பத்தி ஆய்வு செஞ்சு நாசாவில இருந்து அறிக்கை வெளியிடுறான். 2003 இருந்து படிப்படியாக அது வற்றி கொண்டு வருகிறது. அதுக்கு நதி ஓரமா யூதர்கள் போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான், ஆய்வுகளை மேற்கொள்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அது தங்க புதையலை வெளிப்படுத்தும். ஆனா நீங்க யாருமே அதை எடுத்துறாதீங்க, 199 பேர் இறந்து போய் விடுவார்கள். உண்மையிலே உலகம் அதை நோக்கி நகருகிறது. எதை நோக்கி இந்த உலகம் நகருகிறது என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய கரன்சிகளோ டாலர்களோ மற்றவைகளோ மதிப்பிழக்கக்கூடிய சூழல் வரும். தங்கத்தை மாத்திரம்தான் மதிப்பாக கொண்டு உலகம் செயல்படுகிற சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அந்த நேரத்தில் அதுக்காக உலகத்தில் அடிச்சுக்கிடுவாங்க. ஆனா நாம ஈமானை புதுப்பிக்க வேணாம். இப்ப கூட பைத்துல் முகத்தஸை அழிப்பதற்கு, அங்க இருக்கிற முஸ்லிம்களை இடையூறு செய்து அடிப்பதற்கு ஒரு கூட்டம் எத்தனைத்துக்கிட்டே இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த கூட்டத்துக்கு எதிராக யுத்தம் நடக்கும். லா தகுமு ஸாஅ, இந்த உலகத்தின் அழிவு என்பது ஏற்படவே செய்யாது. எது வரைக்கும் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் யூதர்களோடு யுத்தம் செய்வீங்க. எந்த யூதர்கள்? யார் இன்றைக்கு உலகம் பூரா வியாபித்து இருக்கிறானோ அந்த யூதரோட நாம யுத்தம் செய்வோம்னாங்க. அது அந்த யுத்தத்தினுடைய நிலை எப்படி இருக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யகூதிகளோட யுகாத்துலுல் யகூத், யகூதிகளோட யுத்தம் செய்வீங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹத்தா யகூலல் ஹஜர், ஒரு கல் இருக்கும்பா, அந்த கல்லு சொல்லும், வராஹுல் யகூதிய, எனக்கு பின்னால், யா முஸ்லிம், எனக்கு பின்னால் ஒரு யகூதி இருக்கிறான், யூதன் இருக்கிறான், அவனை சாகடி போட்டு தள்ளுன்னு சொல்லுமா. மரம் செடி கொடிகளும் பாறைகளும் பேசுகிற விதத்தில் இன்னைக்கும் யூதர்களுடைய அநியாயங்கள் உலகத்தில் அதிகமாக இருக்கு. அவர்கள் தங்களுடைய நிலப்பரப்பை வெறும் இஸ்ரேல் என்று ஒரு குறுகிய வட்டமா காட்டல, அதை விரிக்கிறான். ரசூலுல்லாஹ் அதான் சொன்னாங்க, வரும். ஆனா உண்மையில நம்ம தெரிஞ்சுக்கணுங்க, வெறும் ஒரு பத்ர் யுத்தத்தை பற்றி தெரியுறமே. அஹ்ஸாப் யுத்தத்தின் போது கிட்டத்தட்ட பத்ர்லாம் ஒரு 300 பேர், அங்கிட்டு பார்த்தா 1000 பேர், அஹ்ஸாப்ல இங்கிட்டு 3000 பேர், அங்கிட்டு 10,000 பேர் சுத்தி அகல் தோண்டுவார்கள், குழி தோண்டுவார்கள். அப்படி குழி தோண்டக்கூடிய சூழல்ல ஒரு பாறை குறுக்கிட்டுரும். அந்த பாறை குறுக்கிட்ட உடனே ரசூலுல்லாஹ் கூப்பிடுவாங்க, யார் ரசூலுல்லாஹ், ஒரு பாறை வந்துருச்சு. பசியினுடைய வேட்கையில ரசூலுல்லாஹ் கல்லெல்லாம் கட்டியிருப்பாங்க வயிற்றுல, ஒரு பாறை குறுக்கிட்டுரும். அந்த பாறை என்ன செய்யறதுன்னு ரசூலுல்லாஹ் கூட்டும் போது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, எடுத்து ஒரு அடி, பிஸ்மில்லான்னு ஒரு அடி போடுவாங்க. போடும்போது சொல்லுவார்கள், எனக்கு இப்போது ஷாம் தெரிகிறது, அதை நான் வெற்றி கொள்வதாக அறிகிறேன். யோசிச்சு பாருங்க, மதீனால வாழ்வதே நிரந்தரமா என்று தெரியாத சூழல்ல சஹாபாக்கள் என்ன செய்வது என்று தெரியாம எதிரிகள் சூழுகிறார்கள் என்று ஒரு அகல தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த பாறையில பிஸ்மில்லான்னு சொல்லி அடித்து அல்லாஹு அக்பர் என்ற அந்த பாறை லேசா விலகும் போது சொல்றாங்க, இப்போது எனக்கு அங்கே இருக்கிறது தெரிகிறது, அங்க இருக்கிற கசானாக்கள் தெரிகிறது. திரும்ப பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு ஒரு அடியை போடும்போது இப்போது எனக்கு இந்த பக்கம் இருக்கிற பசரா தெரிகிறது. பாரசீகங்கள் எல்லாம் வீழ்ந்து போய் கிடந்த அவங்க ஆட்சி பரப்பு, அதெல்லாம் உலக வல்லரசாக இருந்தவர்களுடைய ஆட்சி பரப்பு, அது என்னுடைய கட்டுப்பாட்டில் தெரியுதுங்கிறாங்க. சஹாபாக்கள் எப்படி இருந்திருப்பாங்க, எப்படிப்பட்ட ஆச்சரியம். யமன் தெரிகிறது. உண்மை, கடந்த மாதத்தின் உரையில் கூட சொன்னேன், உலகம் முழுக்க இஸ்லாம் வியாபித்து ஆட்சி அதிகாரத்துக்கு கீழே வந்துச்சுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்னுடைய மரணம் நடக்கும், பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும். பிறகு ஆடுகளுக்கு வந்ததை போன்று ஒரு கொள்ளை நோய் உலகம் முழுக்க தாக்கி கொத்து கொத்தாக இறந்து போவாங்க. இன்னைக்கு பார்க்கிறோம் கொத்து கொத்தான மரணங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்தில் ஒரு பகுதி போரால அழிவாங்க,
இன்னொரு பகுதி இது போன்ற கொள்ளை நோயிலால இறந்து போவார்கள். இது போன்ற சூழலில் தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுவாங்கன்னு இன்னைக்கு கண்களுக்கு முன்னாடி தெரியுது. மேலும் சொன்னார்கள், 100 திர்ஹம் கொடுத்தா கூட ஒருத்தனுக்கு பெருசா தெரியாது. பொருளாதாரம் சாதாரணமான முறையிலே மனிதர்களால் உதாசீனப்படுத்துற அளவுக்கு இன்னும் பேராசை பெருக்கெடுக்கும். அரபு வீடுகளில் ஒவ்வொரு வீடுகளிலும் குழப்பம் மேலோங்கும். அத்தனை வீடுகளிலும் ஃபித்ராக்கள் மேலோங்கி நிற்குது. இன்றைக்கு மோசமான சூழல்கள் மாறிக்கிட்டு இருக்கு. அதையும் தாண்டி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு எதிராக எல்லா அணிகளும் ஒன்னா சேருவாங்கன்னு. 80 அணிகள் 12,000 ஒவ்வொரு அணிகளையும் இருப்பாங்க. இன்றைக்கும் நேட்டோ படைங்கிறது என்னது நமக்கு தெரியல வரலாறு. முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து உலகத்திலே மிக பெரும் அளவிலே ஒரு ஆட்சி அதிகார பீடத்தில் உட்கார்ந்து இயேசு என்று சொல்லப்படுகிற ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை வந்துரும், நாம தஜ்ஜாலை எதிர்பார்ப்போம். அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கிங் ஆஃப் பீஸ் என்று, மலிக்கு சலாம் என்ற ஒரு அமைதியின் அரசனாக தஜ்ஜாலை எதிர்பார்க்கிறான். இன்னைக்கும் மதீனாவில் இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் தஜ்ஜால் பேலஸ் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா மதீனாக்குள்ள நுழைய முடியாது. எந்த மதீனா, எந்த மக்கா, இழுத்து மூடுறாங்க கொள்ளை நோய்க்காண்டி அரபு நாட்டில். அதுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, தஜ்ஜாலும் நுழைய மாட்டான், தாவூதும் நுழையாது, கொள்ளை நோயும் நுழையாது, தஜ்ஜாலும் நுழைய முடியாது. அந்த மதீனா முனவ்வராவுடைய கதவு சாத்தப்படுது, ஹரமுடைய கதவு சாத்தப்படுது. எதுக்கு? நோய்க்கு பயந்து. அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த சவுதினுடைய குடும்பம். இன்னைக்கு சவுதி அவர்களுடைய குடும்பத்தினுடைய ஆட்சி அக்கிரமத்தினுடைய உச்சமா மாறிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபிசீனியாவை சேர்ந்த கால்கள் சிறுத்த கூட்டம் காபத்துல்லாவை சேதப்படுத்தும். சின்ன சின்ன அடையாளம் நிறைய நடந்துருச்சு, அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அடுத்து இது போன்ற அடையாளங்கள் தான் நடக்க இருக்கிறது. ஹை செக்யூரிட்டி ஜோன் சொல்றமே அந்த மக்கா, அதுக்குள்ள அபசாவுல இருந்து ஒரு கால்கள் கட்டக்கால் கொண்ட ஒரு கூட்டம் போய் காபாவை சேதப்படுத்துமா, இடிக்குமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த அளவுக்கு சொல்றாங்க, ஹாஜிகளிடத்திலிருந்து கொள்ளையடிப்பார்கள், ஹாஜிகளை கொல்லுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஜம்ரத்துல் அகபா வரைக்கும் ரத்தாறு ஓடும் என்றார்கள். அப்போது எதிர்பாருங்க மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை. இன்னைக்கும் பகுதியின் பேர்ல பொய்யான பல்வேறு பேர் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் என்னுடைய குடும்பத்திலிருந்து வருவார், என் பேரோட ஒத்து அவர் பேர் இருக்கும், அவங்க வாப்பா பேரு எங்க வாப்பா பேரு ஒன்னா இருக்கும். அவருக்கே மஹ்தி தான் தெரியாது. அவருக்கு என்ன தெரியாது? அவர் தான் மஹ்தின்னு தெரியாது. காபா அருகில, மக்கா அருகில உட்கார்ந்து இருப்பார், தலையை சாய்த்து கொண்டு. மக்கள் போய் சொல்லுவாங்க, நீங்க தான் மஹ்தி, கையை கொடுங்க, பையாத்து செய்யணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர்கிட்ட பையத் செய்யுங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்க, பனி மலைகள் குறுக்கிட்டாலும் அந்த மலைகளை கடந்தேர்ந்தும் அந்த மலைகளில் தவிழ்ந்தேனும் சென்று நீங்கள் அவரிடத்தில் பையத் செய்யணும். ஏன்னா உலகத்தில் அவர்தான் நியாயத்தினுடைய அடிப்படையில் ஒரு 7 வருஷம் ஆட்சி செய்வார். அவர்தான் மீண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மத்திய கிழக்கு பகுதிகளில் இன்றைக்கு இருக்கிற ரோம பாரசீகம் என்ற பெயரில் இன்றைக்கு இருக்கிற நேட்டோ படைகள் நுழையும். இன்னைக்கும் எந்த சிரியா என்பது இரத்த வாடை வீசிக்கொண்டிருக்குதோ, பொம்மை ஆட்சி என்ற பெயரில் பசரத் ஆசாத் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதர்களுடைய பிரிவு, அப்படிதான் சொல்லணும் ஷியாவை, அந்த அலவியா கூட்டத்தை சேர்ந்த அவன் அங்க யுத்த கரைகளால் மக்களை கொன்றொழித்துக் கொண்டிருக்கிறானோ, அங்கதான் பல்வேறு விஷயங்கள் இஸ்லாமிய அடையாளமாக நடக்க இருக்கு. துருக்கி இன்னைக்கும் பூகம்பம் நடக்குது. அந்த துருக்கி இஸ்தான்புல் நேட்டோ படைகளால், கூட்டு படைகளால் வெற்றி கொள்ளப்படும். குறிச்சு வைங்க, இதெல்லாம் நடக்கக்கூடிய நேரத்தில், என இப்பவே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்த ஆசைப்படுகிறது. அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் யுகம் முடிகிற நாள் வரைக்கும் அவர்களால் பைத்துல் முக்கத்தஸை ஒன்றும் செய்ய முடியாது, இடிக்க முடியாது. அங்கே இருக்கக்கூடிய கூட்டம் இன்றைக்கும் போராடி கொண்டு இருக்கும். இந்த உலகம் அழியும் வரைக்கும் நியாயத்துக்காக, நீதிக்காக போராடுகிற ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அப்படிப்பட்ட கூட்டங்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க. அதனாலதான் அந்த கூட்டங்கள் வளர்ந்துடக்கூடாது, அவர்களை அழிக்கிறது. ஏன் ஆப்கான்ல இன்னைக்கும் அவன் காலை பதிக்கணும். இப்ப ரஷ்யா மேலோங்கிருச்சு, சீனா மேலோங்கிருச்சு, உலகத்தில் வல்லாதிக்க சக்திகளாக அவர்களும் உருவெடுக்கிறார்கள். அவர்களோடு உள்ள பிரச்சனைகளால் ஆப்கானில் இருந்து படையை வாபஸ் வாங்கலாம். ஏன்? அந்த ஹதீஸ் பலகீனன்ற பேரையும் சில கருத்துக்கள் இருக்கிறது. கிழக்குல இருந்து ஒரு படை வரும்னு சொன்னாங்கல்ல ரசூலுல்லாஹ், அது அந்த ஆப்கானில் இருந்து வரக்கூடியவர்கள் என்று அவன் நினைக்கிறான்.
இன்னைக்கு மூர்க்கத்தனமாக ஒரு சாதாரண தாலிபான் என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவர் படை ஒட்டுமொத்த அமெரிக்க ஏகாதிபத்தியமும் பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளைச் சேர்ந்த நேட்டோக்களால் வீழ்த்த முடியாத கூட்டமாக இருக்கிறது. அதுதான் ரசூலா சொன்னாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்க? யாராலையும் வீழ்த்த முடியாது. அந்த படை அதில் என்ற நீதமாக இருக்கும், உலகத்தில் பலம் வாய்ந்த படையாக இருக்கும். அவர்கள் எல்லா பகுதிகளிலும் இஸ்லாமிய ஆட்சியினுடைய அடிப்படைகளை உருவாக்குவாங்க, ஹிலாபத்தை மீண்டும் உருவாக்குவாங்க, இஸ்லாமிய ஆட்சியினுடைய அடித்தளத்தை உலகத்தில் நிறுவுவாங்க. எந்த அளவுக்கு? பைத்துல் முகத்தஸ் அவர்கள் கையில், முஸ்லிம்கள் கையில் மீண்டும் வெற்றிக்கு வரும். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் வந்துச்சு. எப்படி உலகத்தில் பல்வேறு பகுதி முஸ்லீம்கிட்ட வந்து பறி போச்சா இல்லையா? எல்லா முஸ்லீம்கள் ஆட்சி செய்வாங்க, அப்புறம் அவங்கள்ட்ட இருந்து வேற யாருக்கோ போயிடும். நம்ம அடையாளத்தை நம்ம தொலைந்துருவோம், எதுவும் நமக்கு தெரியாது. அப்படி பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்ளப்பட்டு தான் மீண்டும் கையிலிருந்து போனது. பிறகு சலாவுதீன் அய்யூபியினுடைய காலத்தில் அது கைப்பற்றப்பட்டது, முஸ்லிம்கள் கையில் வந்துச்சு, மீண்டும் முஸ்லிம்களிடத்திலிருந்து போய்விட்டது. இன்னைக்கும் அவர்கள் பல்வேறு முயற்சிகளை பண்ணலாம், தஜ்ஜாலை எதிர்நோக்கி இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் அனுப்புவான். பொறுமையோடு இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும், ஈமானை பலப்படுத்திக் கொண்டே இருக்கணும். ரசூல் அதனால தான் அதை ஏற்படுத்த சொன்னாங்க. தஜ்ஜால் வரும்போது பெரிய ஃபித்னா. ஏன் இன்னைக்கு வரைக்கும் அத்தியாயத்தில் துவா செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம்? கேட்குறீங்களா இல்லையா? கபருடைய அதாபிலிருந்து எப்படி பாதுகாப்பு தேடுகிறோமோ அதற்கு இணையாக மசீஹி தஜ்ஜால்னு ஒன்று கேட்குறோமே, ஃபித்னத்து மசீஹி தஜ்ஜால்னு, தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பை கேட்டுக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு தொழுகையிலையும் கேளுங்க. ஏங்க அதை உள்ளார்ந்து யோசிக்க மாக்கிறோம்? எதுக்காக கேட்குறோம்? என்ன நோக்கத்துக்காக ரசூலா கேட்க சொன்னாங்க? பெரித்த குழப்பம். 40 நாள் இருப்பான், வெறும் 40 நாள் தான் அவன் இருக்கிறான். இப்போவும் வெளிப்படுவதற்கு உலகத்திலே பல்வேறு அடையாளங்களை எதிர்நோக்கி இருக்கிறான். வெளிப்படுவான். வெளிப்படுகிற சமயத்தில் மிக பெரும் அளவில் பஞ்சத்தை உருவாக்குவான். அவன் கையில் எல்லாம் போயிடும். மகதியும் இருப்பாங்க, அந்த நேரத்தில் வருவாங்க. அவர்களுடைய இறுதி ஆண்டில் தான் வருவான், 7ஆம் ஆண்டில். உலகம் முழுக்க அவனுடைய கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வர பார்ப்பான். பெரிய அளவில் சண்டைகளை உருவாக்க நினைப்பான். எல்லாம் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தோன்னே, இன்னைக்கே நம்ம ஒரு 500,000 செல்லாதனோன்னு தற்சார்பு இல்லாமல் நம்மளுடைய கையில் எதையுமே சுயமதிப்பில்லாத பொருளாதாரத்தை வச்சிருக்கிறதுனால பேங்க் வாசல் நின்றோம். அப்படிதானே? அதனால தான் ரசூலா சொல்லுவாங்க, ஆடுகளை மேய்த்து கொண்டு மலையில் போய் தஞ்சமடைகிற காலம்லாம் வருவாங்க. ஹதீஸ் இதுதான் இருக்குது, ஈமானை பாதுகாக்கிறதுக்கான். உண்மையிலேயே நம்ம இடத்துல தற்சார்புக்கான சுய மதிப்புகளை கொண்ட ரசூலா சொன்னாங்களே, தங்கத்துக்கு தங்கம், வெள்ளிக்கு வெள்ளின்னு, அதுவா பொருளாதாரம் இருக்கு? எது இருக்கு? பைசாக்கு பிரோஜனம் இல்லாத ஒரு வெட்டு தாள் கேட்டா 2000 ரூபா கவர்னர் கையெழுத்து போடுவார். ஐ ப்ராமிஸ் டு திஸ் இஸ் அப்ரூவ்டுன்னு போடுவான், ஒரு சைனை போட்டு விட்டுருவான். இது 2000 ருபீஸ், இது 500 ருபீஸ். அதனால தான் நடு ராத்திரில் உட்காந்துக்கிட்டு ஆஜ் ராத் சே 12 50 ஒரு கூமுட்டை பேசுகிறார். எதனால பேச முடியுது? எதனால சொன்னால் அது பெரிய அளவில் மக்கள்கிட்ட விளைவுகளை ஏற்படுத்தும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட விளைவு உலகம் ஏற்படுத்தும். அது மாதிரி சூழல்கள் நகரும். அந்த மாதிரி நிலைகள் வரும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையை நம்பக்கூடிய மக்கள் நாம. தஜ்ஜால் வருவானே, அவன் இப்படி ஒரு மஹதின்னு ஒருத்தர் இருக்கிறாராம். ஏன்னா அவங்க சிரியாவுக்கு போவாங்க, டமாஸ்கஸ் அவர்களுடைய தலைமையகமா மாறும். அப்படிப்பட்ட இன்னைக்கு அங்க இருக்கிறது எங்க? சிரியாவில் வெள்ளை பனிங்கினாலான வெள்ளையினுடைய மினாரா. ஏன்னா அதுல சேதம் கூட ஏற்பட்டுச்சு பசராவால. இந்த ஆசாத் இருக்கான அதுல கூட குண்டுமலையை பொழிந்தான். ஆனா அங்க பல்வேறு வகையில மினாராக்கள், வெள்ளை மினாராக்கள் இருக்கு. எதுல இறங்குவாங்களோ தெரியாது. சுபுகு நேரத்தில் எந்த ஈசாவை உலகம் முழுக்க சிலுவையில் அடைந்து கொல்லப்பட்டுட்டார். 3வது நாள் ஈஸ்டர், மீண்டும் சண்டே, உயிர் தெழுந்து விட்டார். உலகம் முழுக்க கிறிஸ்தவர்களால் அனுசரிக்கப்படுது. அவர்களுக்கு எதிராக அவர் நிற்பார். எந்த சிரியாங்கிற பகுதியில் அங்க ஒரு பள்ளி, அது எந்த பள்ளின்னு தெரியல, அங்க ஒரு ஃபஜர் தொழுகைக்கு இவங்க மஹதி அலைஹிஸ்ஸலாம் நிற்பார்கள். ஃபஜர் தொழுகையில் இமாம செய்யறதுக்கு. அப்பதான் அவர் இறங்கி வருவார். வண்ண நிற ஆடைகளை உடுத்திக்கொண்டு வானவர்களுடைய இறக்கைகளில் தன்னுடைய கைகளை தாங்கியவராக இறங்கி வருவார். யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவர் இறங்கி வந்த பொழுதுதான் அங்கே ஒரு பேச்சுவார்த்தை மஹதி அவர்களுக்கும் ஈசா அவர்களுக்கும் நடக்கும். ஏன்னா அடையாளம் கண்டு கொள்வாங்க ஈமான் கொண்டவர்கள்.
இவர்தான் ஈசா என்று போவாங்க. மஹதி அலைஹிஸ்ஸலாமை சொல்லக்கூடிய சூழல் வரும். நீங்க தொழுவீங்களே, எதுக்கு தொழுகைக்கு இமாமத்தா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க, நீங்க தான் தொழ வைக்கணும், உங்களுக்கு பின்னாடி தான் நான் அனுப்பேன், உங்களுக்கு பின்னாடி தான் நான் அனுப்பேன். நான் தூதராக வர்றாங்க, மீண்டும் ஒரு 40 ஆண்டு காலம் அவங்க ஆட்சி செய்யறதுக்காக வர்றாங்க துனியாவுக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்வாங்க, இவங்க ஒரு 7 வருஷம் ஆட்சி செய்வாங்க. மஹதி அலைஹிஸ்ஸலாம் 7வது ஆண்டில் அவங்க வருவாங்க. தஜ்ஜால் இப்படி ஒரு மஹதிங்கிறவர் நமக்கு கட்டுப்படாமல் இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா உலகம் முழுக்க இருக்கிற சில முஸ்லிம்கள் அவருக்காக வேண்டி அணி திரண்டுவாங்க. அப்ப தஜ்ஜாலுக்கு ஒரு குடைச்சலாக இருக்கும், தலையிடியாக இருக்கும். அந்த நேரத்தில் மஹதிக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு இன்றைக்கும் ஈரானுக்கு போங்க. நம்மள சில பேர் ஷியாக்களை அங்கீகரிக்க முற்படுறோம், ஆனால் ஷியாக்கள் இன்றைக்கும் இஸ்லாமிய எதிரிகளோடு கைகோக்குறாங்க. வேதனையாக இருக்குது. இன்னைக்கு ஈரானுக்கு போங்க, நெட்ல அடிங்க. ஈரான்ல ஒரு பகுதி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இஸ்பஹான் என்ற ஒரு பகுதி, இன்னைக்கும் போய் அடித்து பாருங்கள். அஸ்பஹான் என்ற பெயரிலே அந்த பகுதி முழுக்க முழுக்க யூதர்களுடைய கோட்டையா இருக்குது. அங்க இருந்து தான் தைலசான் என்ற பச்சை நிற ஆடைகளை உடுத்திக் கொண்டு 70,000 பேர் தஜ்ஜாலுக்கு பின்னாடி அணிவகுப்பார்கள் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு நடக்குது. தஜ்ஜாலோடு அணிவகுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது. ஈரான்ல ஒரு பகுதி, உலகம் முழுக்க இஸ்லாம் வியாபிக்குது, அங்க இன்னைக்கு நுழைய முடியல. யூதர்கள் கோட்டையா இருக்கு. பச்சை நிற ஆடைகளை உடுத்திக் கொண்டு தஜ்ஜாலுக்கு பின்னாடி அணிவகுக்க அவங்க தயாரா இருக்கிறாங்க. ஆனா நாம ஈமானை பாதுகாத்து இஸ்லாமிய அடி நெறிமுறைகளோடு வாழ்வதற்கு தவறி கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி நிலையில இருந்து அல்லாஹ்வுடைய அழிவு நமக்கு சேர்ந்து தானே வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இஸ்ரேல் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு கிறிஸ்துவர்களால் ஆதரவு வழங்கப்படுதுன்னா பின்னாடி இருக்கிற மறைமுகமான விஷயம் என்ன? என்ன? முஸ்லிம்கள் கை மேலோங்கும், யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பெரிய அழிவது. தங்களால் மேல் எழும்ப முடியாது. ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாரு, எந்த தஜ்ஜால் படை திரட்டிட்டு வருவானோ அவன் அங்க வந்த உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தோன்னே விரண்டு ஓடுவான். உப்பு கரைவதை போட்டு கரைந்து விடுவான் என்று சொல்லுகிற அளவுக்கு பலஸ்தீன் என்று சொல்லப்படுகிற லூத் என்ற பகுதியில் வைத்து, பாபில் லூத், அங்க வைத்து தான் தஜ்ஜாலை கொல்லுவார்கள். அங்க கொண்டு போயிருவாங்க. தஜ்ஜாலுடைய ஆட்சி எல்லாம் உலகத்திலிருந்து வீழ்ச்சி அடையும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சி வரும். அந்த தஜ்ஜால் தான் அந்த 40 நாள் என்பது பெருசா இருக்குமா. அதை கூட ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்ட்ட சொன்ன உடனே அவங்க ஆச்சரியப்படுவாங்க. ஒரு நாள் ஒரு வருஷம் மாதிரி இருக்கும், இன்னொரு நாள் ஒரு மாசம் மாதிரி இருக்கும், இன்னொரு நாள் ஒரு வாரம் மாதிரி இருக்கும், மீதி இருக்கிற 37 நாளும் சாதாரணமா இருக்கும். யாரும் சொல்லல, ஒரு வருஷம் எப்படி நாங்க வந்து தொழுவுறது, இங்க எப்படி இருக்கு ஒரு நாள் தொழுகையே பாரதூரமா இருக்கு. அவங்க என்ன கேட்பாங்க, தஜ்ஜால் வந்துட்டாம்னா ஒரு நாள் ஒரு வருஷம் மாதிரி இருக்குங்கிறீங்களே, எப்படி நாங்க தொழுவுறது? ரசூலுல்லாஹ் கணக்கு போட்டு தொழுவுங்கப்பா, ஒரு வருஷத்துக்குள்ள தொழுவை தான் தொழுவணும். ஏன்னா அவன் வரும்போது உள்ள சூழல். ஆனால் அல்லாஹ் அவனுக்கு அழிவை தருவான். அவனை கொல்லுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்லுவார்கள். கொன்ற பிறகு ஒரு 40 ஆண்டு காலம், அப்பதான் இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டமும் வெளியில வரும். யாராலை வீழ்த்த முடியாத ஒரு மிக பெரும் அளவிலே படையாக அவர்கள் உருவெடுத்து நிற்பார்கள். எந்த துல்கர்னைன் ஒரு மன்னராக, இறைவனது அருளை பெற்றவராக அவர்களுக்கு மத்தியிலே ஒரு தடுப்பை செம்பால் உருக்கி போட்டு ஒரு பாலத்தை நடுவில் வைத்தாரோ அது உடைத்து சிதறி அவர்கள் பூமி முழுக்க பரவுவார்கள். கண்ணில் பட்டவர்களை எல்லாம் கொல்லுவார்கள். வானத்தை நோக்கி அம்பை விடுவார்கள். வானத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், அம்புல ரத்தம் தேய்ந்து திரும்ப அனுப்புவான். அங்கேயும் நம்ம ஆட்களை கொண்டு விட்டோம்னு நினைப்பாங்களாம் இந்த யஜூஜ் மஜூஜ். அந்த நேரத்தில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, துவா செய்வாங்க அல்லாஹ்ட்ட. உண்மையிலேயே இன்னைக்கு உலகத்தில் பயோவார் என்ற பெயரில் பல்வேறு பேச்சுக்கள் வருது. அது உண்மையா பொய்யா அல்லாஹ் ஆலம்னு நம்மள சில பேர் சொல்லலாம். உண்மை கிருமியினுடைய அடிப்படைகளிலே உலகத்தை அழிப்பதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய யூத நசாரா கூட்டம் சேர்ந்து கொண்டு ஆய்வுகளை மேற்கொள்றானே, ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி மனிதர்களை கொல்லுவதற்கான பல்வேறு ஆயத்தங்களை செய்து கொண்டு இருக்கிறார்களே, இந்த நேரத்தில் அந்த யோசனை வருது. ஏன்னா அந்த யஜூஜ் மஜூஜ் எப்படி சாவாங்க தெரியுமா? யாருக்காவது ஹதீஸ்ல படிச்சிருக்கீங்களா? பூமி முழுக்க அவர்கள் வியாபித்திருப்பாங்க. தபரி, அதான் ஒரு நீரை கலந்து போவாங்களாம் ஒரு ஆற்றை. அந்த கூட்டத்தில் இருக்கிற முதல்ல இருக்கிறவர்கள் அந்த ஆற்றுல இருக்கிற தண்ணியை பூரா குடிச்சு செரிச்சு ஒரு வழி ஆக்கி விட்டு போவாங்க. அதே யஜூஜ் மஜூஜ்ல பின்னாடி அணியில் வரக்கூடிய ஒரு கூட்டம் வரும்போது இங்கே எப்போவோ ஒரு ஆறு இருந்திருக்கும் போல இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு ஆகி போயிருமா வறண்டு. அவ்வளோ ஒரு பெருங்கொண்ட கூட்டம், நம்மை விட பெருங்கொண்ட கூட்டம்.
நரகத்தில் நாம ஒன்றுன்னா அவங்க 999 பார்த்துக்கிடுங்க. அப்போ எவ்வளோ பெரிய கூட்டம் அந்த யஜூஜ் மஜூஜ். ஏன்னா அவங்களும் ஆதமுடைய பிள்ளை தான். இன்னைக்கு வரலாற்றில் இருக்கு, ஆதமுடைய சந்ததிகளில் உள்ளவர்கள் தான் அவர்களும். ஏதோ ஒரு வகையில் அல்டாட்சியம் அக்கிரமம் செஞ்சதுனால மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ரசூலா அப்பவே இப்படி ஒரு ஓட்டையை காட்டிவிட்டு ஓட்டை விழுந்துருச்சுட்டாங்க. ரசூலா வாழ்ற காலத்திலே அவங்க உள்ள தடுப்புக்கு மத்தியில் ஒரு ஓட்டை விழுந்துருச்சுப்பா. யாரும் சொல்லலாம் சஹாபாக்கெல்லாம். அப்போ அவங்கெல்லாம் வெளிப்பட்டுட்டா நல்லவங்களும் நாங்களும் இருப்போமே, நாங்களாம் இருக்கும் போதுமா வெளிப்படுவாங்க? ஆமான்னாங்க. நல்லவர்கள் பூமியில் இருக்கும் போது தான் வெளிப்படுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த கூட்டம் வந்து பூமி முழுக்க எல்லாத்தையும் சாகடிக்கும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டுருவான், இவர்களோடு சண்டைட்டெல்லாம் ஜெயிக்க முடியாது, போய் துர்சினா மலைக்கு மேலே ஏறி நின்றுக்க போயிடுவாங்க, மலைக்கு மேலே போயிடுவாங்க. அந்த கூட்டம் வந்துடும். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? ஹதீஸ்ல இன்னைக்கு இருக்கு, ஒரு சிறிய புழுவை இங்கே பெரடியில் விடுவான் அவங்களுக்கு, கிருமி, ஏதோ ஒரு வைரஸ். இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தை தாக்கும். பெரிய அளவில் கத்தி ரத்தம், பெரிய சண்டை, அப்படியே ரத்த கலைபெறி, அதெல்லாம் இல்லை. அத்தனை பேரும் ஹதீஸ்ல வருகிறது, ஒருத்தர் விடாமல் அத்தனை பேரும் செத்து போன பிரேதங்களாக விழுந்து கிடப்பார்கள். பூமி முழுக்க மனித பிரேதங்களான அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தால் நிரம்பி இருக்கும். கால் வைப்பதற்கு இடம் இருக்காது. அந்த நேரத்தில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் என்ன செய்யறது? அல்லாஹ் வந்து ஒட்டகத்தினுடைய கழுத்தை போன்ற ஒரு பறவை அனுப்புவானாம். அது என்ன செய்யுமா? அப்படியே அவங்களையெல்லாம் தூக்கி கொண்டு போய் வேற பகுதியில் போட்ட உடனே பெரிய பரக்கத்துக்கு உண்டான மழை பெய்யும். பூமி முழுக்க கண்ணாடி மாதிரி ஆகி போயிடும். அப்புறம் தான் ஒரு மாதுளம்பழம் அப்படியே உற்பத்தி ஆச்சுன்னா அந்த மாதுளையினுடைய தோல்ல ஒரு கூட்டமே நிழல் பெறலாமா, அவ்வளோ பெருசா இருக்கும். அல்லாஹ்வுடைய பரக்கத்து. ஒரு மாட்டுப்பாலில் பெருங்கொண்ட கூட்டத்தவர்கள் சாப்பிடலாம், ஒரு ஆட்டுப்பாலில் ஒரு குடும்பமே சாப்பிடலாம். இதான் ஹதீஸ். இப்படிப்பட்ட சூழல்ல தான் அல்லாஹ் ஒரு காத்து அனுப்புவான். மூமின்களுடைய அக்கல்களில் பட்டு அவர்களுடைய ரூஹுகள்லாம் வெளியே போயிடும். மூமின்களே பூமியில இல்லாத போது யுகத்தினுடைய அழிவாக யமனிலிருந்து ஒரு நெருப்பு வரும். இதெல்லாம் அடையாளம். இன்னைக்கு இந்த சூரியனுடைய ஓட்டம் மாறுது, சயின்டிஃபிக்கா சொல்லிக்கிட்டு இருக்கான், புக்கே போட்டிருக்கிறான். சூரியனுக்கு ஒரு முடிவு இருக்கிறது, புத்தகம் இருக்கு அறிவியல்ல. பிளாக் ஸ்பாட்ஸ்கள், இன்றைக்கும் சூரியன்ல கருப்பு துகளைகள் உருவாகி இருக்கிறது. சில இடங்கள் வெடிப்பு விழுந்ததை போன்று தெரிகிறது, பாய்களை சுருட்டுவது போன்று சுருட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ரசூலா சொன்னாங்களே சூரியனுடைய ஓட்டம் மாறும்னு, அது வரைக்கும் இன்றைக்கு அறிவியல் ஆய்வு செய்யுது. ஆனா நம்முடைய ஈமான் இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்குது? எந்த ஒன்றையாவது புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் வாழ வேண்டிய சமுதாயமா நாம் ஆள்றோமா? ரசூலா சொன்னாங்களே எல்லாத்துக்குள்ள இருந்தும் எதிரிகள் வருவாங்க, யார சொல்லலாம், நாங்கெல்லாம் ரொம்ப கம்மியாயிருவோமா, யார சொல்லலாம், ரொம்ப குறைஞ்ச எண்ணிக்கையில் இருப்போமா? இல்லை இல்லை, அன்தும் யௌமைதின் கஸீர், கூட்டமாலாம் ஜாஸ்தியாக தான் இருப்பீங்க. இன்னைக்கும் ஹை பாப்புலேஷன் வேர்ல்டுல இந்த உம்மத்துக்கு இருக்கு. ஆனா அடித்தால் கேட்கறதுக்கு நாதி இல்லாம இருக்கு. யாரும் கேட்க இயலல, யார் நமக்காக குரல் கொடுப்பார்கள் என்று தெரியவில்லை. இன்னைக்கும் அரபு பகுதியிலிருந்து யாராவது ஒரு இளவரசி வாயை திறந்து ஏதோ ஒரு ட்விட்டை போட்ட உடனே நம்ம ஆளுகளுக்கு அப்படியே உச்சி முகிர்கிறது. ஐயோ அரபு மண்ணில் இருந்து கேள்வி கேட்குறாங்கப்பா. என்னையா கேள்வி கேட்குறாங்க? என்ன கேள்வி? இன்னைக்கும் ஈமானை கைகளிலே பிடித்துக் கொண்டு அந்த மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கிற மக்கள் அல்லோலப்பட்டு பல்வேறு இன்னல்களுக்கு துன்பங்களுக்கு மத்தியிலே படகிலே தப்பித்து வரக்கூடிய சூழல்களில் இன்றைக்கும் உலக மீடியாக்கள் உலக புகைப்படத்தில் என்னும் போது ஒரு ஐலா என்ற ஒரு சிறுவன், சிரியாவை சேர்ந்த ஒரு சிறுவன் கரை ஓரமாக முகம் குப்புற விழுந்து கிடந்த பிரேதத்தை காட்டுறீங்களே, எந்த உலக நாடு கேள்வி கேட்டீங்க? அந்த அந்த பகுதிகளில் எடுக்க எடுக்க பிரேதங்களாக கடலில் இருந்து வந்தது. இதோ பக்கத்தில் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் பங்களாதேஷுக்கு போனாங்க. அந்த பங்களாதேஷனுடைய எல்லைகள் கதவுகள் சாத்தப்படுகிறது. பிஞ்சு குழந்தைகளுடைய முகங்களை தூக்கி காட்டுறாங்க. முஸ்லிம் நாடு தானே, அரவணைச்சிருமா? முஸ்லிம்களை கூப்பிட்டுக்குவாங்களா? இந்தியாவில் கூட 40,000 பேர் இருக்கிறாங்க. அந்த முஸ்லிம்கள், சில கிறிஸ்துவ மிஷனரிகள் கூட போய் நீங்கள் இஸ்லாத்துக்கு விட்டு நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லும்போது கூட அவங்க போகலை. இன்றைக்கி நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஈமானில் இப்படிப்பட்ட மக்கள்லாம் இருக்கத்தானே செய்கிறாங்க. நமக்கு இங்கே இஃப்தாருக்கு அவ்வளோ ஏற்பாடு, நோன்பு திறக்கிறதுக்கு ஒவ்வொரு பள்ளிவாசல்களின் உணவு ஏற்பாடுகள். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை இப்போ சஹர் வரைக்கும் மாட்டி இருக்கு. சஹர் சாப்பாடு வரைக்கும் ஒரு மாதத்துக்கெல்லாம் சில இடத்துல
10 நாள் பெரும்பான்மையாக உருவாயிருச்சு. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இரவு பயான் வச்சுட்டு லாஸ்ட் 10 வச்ச உடனே பல பள்ளிகளில் சஹர் சாப்பாடு, சுன்னத் ஜமாத் பள்ளி உள்ளிட்ட இப்போ எல்லாமே 30 நாளைக்கு வரைக்கும் சஹருக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வசதி பெருகிருச்சு பார்த்தீங்களா? ஆனால் வேதனையா இருக்கு. என்ன வேதனை தெரியுமா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் உணவு தட்டை பார்த்து கண்ணீர் வடிப்பாரு நோன்பு வச்சிருக்கும் போது. யார் அவர்? சொர்க்கவாதி நன்மாரன் சொல்லப்பட்டவர். அழுவார். எதுக்கு அழுவுறிய, என்ன காரணம் சொல்லும்போது சொல்லுவார், என்னை விட முஸ்அப் இப்னு உமைர் சிறந்தவர், என்னை விட ஹம்சா சிறந்தவர். ஏன் தெரியுமா? அவர்கள் அப்படி செல்வ செழிப்போடு மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்த பிறகு உஹது களத்திலே ஷஹீதாய் போயிருவாங்க. அவங்கள கஃபன் போடுறதுக்கு எங்களிடத்துல துணிகள் கிடையாது. சொல்றாரு, குஃபின பி புர்தத்தின், ஒரே ஒரு போர்வை மாத்திரம் தான் அவர்களிடத்தில் இருந்தது. ஒன்லி சிங்கிள் ட்ரெஸ். அது எப்படி? ஒரு போர்வை. எத்தனை மாத்தாட. இப்பவே பெருநாளைக்கு 27க்கு என்னென்ன ட்ரெஸ், பிள்ளைக்கு எப்படி எடுக்கிறது, நமக்கு எப்படி எடுக்கிறது? அதுக்காக வியாபார ஸ்தலங்கள் பெருகி போய் பக்கத்தில் கடை வீதிகள், அதை நோக்கிய கூட்டங்கள் அலைமோதுகிறமே. உணர்ந்து கொள்ளுங்கள், திருந்தி கொள்ளுங்கள், தௌபாவை கேட்டு மீண்டு கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த உலகத்தின் அழிவை தந்தார். புற்றீசல்களை விட மோசமான நிலையிலே அந்த மகசரை நோக்கி ஒரு கூட்டம் ஓடும் என்று சொன்னார்களே, அந்த நாளை நினைச்சு பார்க்க வேணாம்? அந்த எண்ணம் இருக்குது. நோன்பு எதுக்காக நம்ம மீது கடமையானது என்ற உள்ளுணர்வுகளோடு வாழ்றோம். குர்ஆனில் அல்லாஹ் பாடம் நடத்துறானே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லஸீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் தக்வா என்ற இறையச்சத்தை பெறுவதற்கு தான் நோன்பு உங்கள் மீது கடமை. உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கும் அதுக்காகத்தான் கடமையானுச்சு. அந்த தக்வா வந்துச்சு? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கும் அது நம்முடைய இலக்காக மாறுது. வசதிகள் பெருகுது. ஆனால் ஒரு ரொட்டி துண்டை வைத்துக்கொண்டு நோன்பு திறப்பதற்கு ஒரு கூட்டம் இன்றைக்கும் காத்திருக்கிறது. ஒரு குடும்பம். சில பேர் கேட்கிறாங்க, எங்களுக்கு சஹர் வைக்கிறதுக்கு சாப்பாடு இல்லை, எங்க நோன்பு அல்லாஹ் ஏத்துக்குருவானா? இன்னைக்கும் அரபு நாடுகளில் இருக்கின்ற சில இமாம்களால் பதில் சொல்ல முடியல. அவர்களுடைய ஈமான் எங்க, நம்முடைய ஈமான் எங்க? அதனாலதான் அந்த பகுதிகளில் இருந்து இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்கி அவர்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்குறானான்னு தெரியல, ஷஹாதத்தை விதியாக்குறானா. இன்னைக்கும் பாலஸ்தீனில் இருக்கின்ற சிறுவர்களை நாங்கள் எங்களோட வந்துருங்கன்னு சில பேர் வெளிநாடுகளில் இருப்பவங்க அந்த பிள்ளைகள், ஏன்னா பெற்றோரை இழந்து இருக்கிற நிலையில் கூட அந்த பிள்ளைகள்கிட்ட போய் கேட்குறாங்க. இதெல்லாம் நடக்கிறது. சிரியாவில், பலஸ்தீனத்தில், பல்வேறு பகுதிகளில் பாதிக்கப்படுகிற அந்த மக்களை நோக்கி பல உலகத்தில் இருக்கிற நாடுகள், ஏன்னா போரால் அழிவுறுகிற சமூகமாக முஸ்லீம் இருக்கிறோம்ல, உலகம் முழுக்க அழியப்படுற ஒரு சமூகம் தானே. அப்படிப்பட்ட சூழலில் அந்த பிள்ளைகளை போய் நீங்கள் வர்றீங்களான்னு கேட்கும்போது அந்த பிள்ளைகள் சொல்கிற வார்த்தை, இன்னைக்கு இருக்கு ஒளிநாடாவா, போய் யூடியூப்பில் பார்க்கலாம், எதையோ பார்க்குறவன். அந்த பிள்ளைகள் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஏன்னா பெரிய டேங்குக்கு மத்தியில் ஒரு கல்லை வச்சுக்கிட்டு நிற்பான். பார்த்துருக்கீங்களா? நம்ம பிள்ளைகளுடைய ஈமான் எங்க? யாருக்காவது அடிப்படை அக்கீதா தெரியுதா? ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா அம்மா பேர் தெரியாது. நம்ம பிள்ளைகளுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி தெரியாது. போய் ஏதாவது ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டா அவங்க உட்காந்துக்கிட்டு ஏசப்பான்னா இவனை ஏசப்பாமா. நம்ம பிள்ளை, அந்த புள்ள சொல்கிறான், வாப்பா கூட உன்னை வெளிநாட்டுக்கு கூட்டு போய் பெரிய ஐரோப்பிய நாடுகளுக்கு அழைச்சிட்டு போயிடுறோம், நல்லா படிக்க வைக்கிறோம், நல்ல வாழலாம், இங்கே இருந்தால் தான் எங்களுக்கு ஷஹாதத்து கிடைக்கும்னு அந்த பிள்ளைய சொல்லுது. எப்படி? உண்மை இல்லாட்டா இப்படி ஒரு படைகளை கட்டி உலகத்தை நோக்கி இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாகும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க முடியாது. ஏன்னா அதையே நோக்கி இருக்கிறாங்க. இதே நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஆப்கான்ல அவங்க எல்லாம் அந்த படைகளை திரட்டிட்டு வந்தவங்க வெளியில நேட்டோ போன உடனே அங்க இருக்கிற ஒவ்வொன்றும் அவங்களுக்கு ஆச்சரியமா தெரிஞ்சிச்சு. ஒரு பந்து பெருசா தெரியுது, ஒரு ஜிம்மில் வைக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்களை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க, ஊஞ்சல் ஆடுறது பெருசா தெரியுது. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறாங்க அந்த பிள்ளைகள். அந்த மாணவர் படை எல்லாம் வீடியோ வந்தா இல்லையா? அவங்கள பார்த்து எள்ளி நகையாடிச்சு உலகம். என்னடா இது கூட தெரியாமல் இருந்திருக்கிறாங்க உலகத்தில். அப்படி இருக்கிறாங்க. நீங்களும் நானும் அறிந்த உலகம் வேறு. அதைத்தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கண்ணீர் வெடிக்கும் போது சொன்னாரு, தலையை மறைச்சா காலு தெரிஞ்சிச்சுங்க கஃபன் போடுறதுக்கு துணி இல்லாம,
காலை மறைச்சா தலை தெரிஞ்சிச்சு, இதுகிற என்ற ஒரு புல்லை போட்டு சொல்லி ரசூலா சொன்னாங்க. கஃபன் போடுறதுக்கு ஒரு புல்லை போட்டு அவங்களுடைய கால்களை மறைத்து அவர்களை அடக்கம் செய்தோம். இந்த உலகத்தில் எங்களுக்கு எல்லாம் வழங்கப்பட்டுச்சோன்னு நான் பயப்படுறேன். யார் சொல்கிறா? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் நோன்பு திறக்காமல் அழுகுறார், கண்ணீர் வடிக்கிறார். இன்னைக்கும் சகல விதமான உணவுகளை உட்கொண்டு வயிறு புடைக்க சிரிக்காமல் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம், உடல்களில் அதிகமான கொழுப்புகள் மேலெழும்பி நின்று அதற்காக மருத்துவம் பார்ப்பதற்காக பல்வேறு சிகிச்சைகளை மேற்கொள்கிற அற்பமான உலகத்தில் வாழ்கிற நாம், திடீர் என்று மரணத்தை எதிர்நோக்கி கொண்டு எந்த காரணமும் இல்லாமல் எதற்காகவோ மரணத்தை சந்தித்துக் கொண்டு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், உண்மையான இறை நம்பிக்கையினுடைய அடிப்படையில் வாழ்வோம். அதை நோக்கி நம்முடைய நகர்தலை கொண்டு செல்வோம். அல்லாஹ் எல்லா வகையிலும் நம்மை நோக்கிய உதவிகளை அவன் உரத்திலிருந்து தருவான். நேரத்தின் அருமை கருதி என்னுடைய இந்த உரைக்கு திரையிட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஹ்மது நுஸல்லி அலா ரசூலே கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய சமூகம் பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற வேண்டிய தேவைகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், தொடர்ந்து முஸ்லீம்களை அடிப்பது, தாக்குவது, இது போன்ற நிகழ்வுகள் நடக்குது. ஒரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட வகையிலே தேசிய கட்சியினுடைய தலைவராக இருப்பவரை கைது செய்யணும்னு ஒரு நீதிமன்ற தீர்ப்பு, 8 ஆண்டு காலம் அவருடைய அந்த அரசியல் பயணத்துக்கான ஒரு முட்டுக்கட்டை. இது எப்படியோ ஒரு வகையில் ஆட்சி மாறினால் அந்த காட்சிகள் மாறலாம். ஆனால் இதை பேசக்கூடியவர்கள் ராமநவமி என்ற பெயரில் முஸ்லீம்களை அடிக்கிறத பற்றி எவரும் வாய் திறக்கலை. அவர்களுடைய கடைகளோ அவர்களுடைய வர்த்தக நிறுவனங்களோ வழிபாட்டு தலங்களோ அடிக்கும் போது யாரும் கேட்க மாட்டுறாங்க. உண்மையிலே நாம் யோசித்து பார்க்கணும். சூழ்ச்சியாளர்களுக்கு சூழ்ச்சியாளர் அல்லாதான். எந்த மோடியும் எந்த அமித்ஷாவும் நம்பர் 1 என்பது தெரிந்தும் 10 ஆண்டு காலம் வேடிக்கை பார்த்தார்களோ, அவர்களை வளர்த்து விட்டு அழகு பார்த்தார்களோ, அவர்களுக்கு இன்றைக்கு அல்லாஹ் ஒரு வகையில் சோதனையை தர்றான். பாடம் கற்றுக்க, திருந்திக்கன்னு. முஸ்லீம்களான நாமும் தெரிஞ்சுக்கிறணும், யாரும் நம்மளை பாதுகாக்க மாட்டாங்க, அல்லாஹ் தான். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு எதிர்க்கிற மனப்பான்மையோடு வாங்க. உள்ள ஒரு கூட்டம் பூறுகிறது, அடிக்கிறது, தாக்குகிறது. உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களுடைய மனைவி மக்களை பாதுகாப்பதற்காக நீங்கள் களமாடினால் அதற்கு பேர் ஷஹீத், உயிர் தியாகம். நீங்க குட்ட குனிவீங்க, வாங்க தலையை காட்டுவீங்கன்னா ஏறி நம் மீது சவாரி செய்வார்கள். எந்த பகுதிகளில் முஸ்லீம் ஊர்களுக்குள்ள நுழையும் போது எதிர்த்து அதை அவர்களை களமாட தயாராங்களோ அங்கெல்லாம் அவங்களால நுழைய முடியல. எங்கெல்லாம் வழி விட்டுட்டு வாங்க அடிச்சுட்டு போங்கன்னு நாம நடந்துகிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி நடக்கத்தான் செய்யும், தொடர்ந்து நடக்கும். இப்படி அவர்கள் நமக்கு எதிராக எல்லாத்தையும் செய்வதைத்தான் தங்களுடைய அஜெண்டாவா வச்சிருக்கிறாங்க. மதசாவை மூடுவோங்கிறான, வீட்டில் தொழுதுக்கு அபராதம் விதிக்கிறானே, ஒரு பொது இடத்துல ஒரு பொம்பளை போய் ஒரு அல்லாஹ் வழிபட்டாங்கிறதுக்காண்டி ஜெயிலில் தூக்கி போடுறானே. எங்கேயோ இல்லை, இங்கே பக்கத்தில் நம்மை சுற்றி வாழுகிற கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் அநியாயம் நடக்குது. கேட்கறதுக்கு நாதி இல்லை. நாம எதை நோக்கி நகர்றோம்? எதை நோக்கி நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க போகிறோம்? இஸ்லாமிய அடித்தளத்திலே ஒரு ஈமானிய பலத்தை உருவாக்கி ஒரு ரமலான் நோம்பு கடமையானப்பட்ட அதே மாசத்துல அதே வருஷத்துல அல்லாஹ் பத்ர கடமையாக்குனான அந்த சமூகமே நிக்கல. வேதனையா இருக்கு. நம்மளுக்கெல்லாம் ஒரு யுத்தம் கடமையாகி களத்தில் நிற்கணும்னா ஒரு ஆள் நிற்க மாட்டோம் போல இருக்கு. ஜும்மாக்கு வர்றதே பெரும்பாடாக இருக்கு. சில பேருக்கு சரியான வெயிலாக இருக்குங்க, ஏசி எல்லாம் போட்டு ஒரு குளிர்ந்த வசதியை பண்ணி சில இடங்கள்ல அதுக்கேற்ற மாதிரி இருந்தா கூட தொழுக வர்றதுக்கு பாரமா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன்ங்கிற அந்த ஆயத்து ஹிஜ்ரி 2ல இறங்கி உங்களுக்கு கடமை ஆயிடுச்சு. ரமலான் மாசத்துல நோன்பு, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யுஸிம்ங்கிற அந்த ஆயத்தை கேட்டு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 2ல கடமை ஆக்கின அதே வருஷத்துல குத்திவ அலைக்குமுல் கித்தால், போரும் கடமை. அதே பத்ர் இதே 17ல எதிர் வருது. அப்ப போய் களத்துல நின்றாங்களே அந்த சமூகம் எங்க, நாம எங்க? இதே நோம்பு நேரத்தில் யுத்தம் கடமையாச்சு, போய் எதிர்த்து களத்தில் நின்றான். ஆனா இன்னைக்கு நாம, அவங்க களத்தில் நின்றாங்க, ஆனா நாம இன்றைக்கு சாதாரணமான முறையில் கையில் இருக்கிற கைபேசியில பல்வேறு தகவல்களை பார்த்துவிட்டு ஐயோயோ இந்த வேலூர்ல இப்படி நடந்து போச்சு, இந்த அங்க அது மாதிரி ஆகி போச்சு, முஸ்லிம்களுக்கு இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு உச்சி கொட்டிட்டு போவோம். அவ்வளவுதான். அதற்கேற்ற வகையில் ஈமானிய பலத்தோடு எதிர்கால பிள்ளைகளை உருவாக்குங்கள்.
எதற்கும் தயாரான சூழல்ல எந்த ஒரு சமூகத்தை ரசூலா கட்டமைச்சாங்களோ அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தான் ஈடேற்றத்தையும் வெற்றியையும் பெறும். அதுதான் ஒரு சரியான வரலாற்றினுடைய புரிதலை சமூகத்துக்கு எதிர்கால பிள்ளைகளுக்கு உருவாக்கும். அதை நோக்கி நகர்த்திட்டு போங்க. யார் நமக்கு எதிராக எப்படிப்பட்ட சூழல்ல வந்தாலும் சரி, அல்லாஹ் நம்மளோடு இருப்பான், அவனுடைய உதவி நம்மோடு இருக்கும். அதை உங்களுக்கும் எனக்கும் உபதேசித்துக் கொண்டு எல்லா வகையிலும் அல்லாஹ் இந்த ரமலானை அடைந்த நாம் இந்த ரமலானில் முழுவதுமாக நோன்பு நோக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தரட்டும். இந்த ரமலானிலே அல்லாஹுடைய ரசூல் அல்லாஹ் நமக்கு சுவனத்தின் உயர்ந்த அந்தஸ்தை தருவதற்கு ஒரு வாய்ப்பாக நன்மைகளை தானே பட்டியலிட்டு தருகிறேன், எனக்கே உரியது இந்த நோன்பு, இன்னஹுலி அன அஜிசிபிஹி என்ற ஹதீஸை எல்லாம் முன்வைத்து அல்லாஹ் அளப்பெரிய கூலியை நமக்கு தரட்டும். எல்லா வகையிலும் லைலத்துல் கத்ர் என்ற 1000 மாதங்களை விட சிறந்த இரவு வரை இருக்கிறது. அந்த இரவை அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தா. அதிலே உன்னை நின்று வணங்குகிற பாக்கியத்தை எங்களுக்கு தா. சகல விதங்களிலும் இந்த ரமலானுடைய நன்மைகளை பெற்று ரய்யான் என்ற சுவனவாதியினுடைய அடித்தளத்திலே அந்த வாசல் வழியாக நுழையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம் அனைவரையும் ஆக்கி, எல்லா வகையிலும் எத்தனை பெரும் சூழ்ச்சிகள் நமக்கு எதிராக நடந்தாலும் அல்லாஹுடைய உதவியை உங்களுக்கும் எனக்கும் உபதேசித்துக் கொண்டு என்னுடைய உரைக்கு திரையிட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.